இந்த விஷயங்களுக்காக நீங்கள் இந்தியன் 2 பார்த்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்ல போகிறேன். என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது அப்படின்னு தான் பேச போகிறோம். இதில் வந்து கம்ப்ளீட்டாக இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தான் பேச போகிறோம். அடுத்த வீடியோவில் வந்து நெகட்டிவான விஷயங்களாக பேசலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவான விமர்சனங்கள் இந்த படத்தில் என்னென்ன இருக்குது. படத்தோட டைட்டில் கார்ட்ஸ். ஸோ ஜென்ரலாகவே வந்து ஒரு படத்தோட டைட்டில் கார்ட்ஸ் வந்து நார்மலாக வந்து பெயர் வந்து போடுவாங்க. அது வந்து சமீப காலமாக வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு. டைட்டில் கார்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தளபதி படங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து மீண்டும் வந்து கமல்ஹாசன் அவர்களோட படத்துக்கு வந்து பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கமல்ஹாசன் அவர்களோட டைட்டில் கார்டுக்கும் வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்தியன் 2 அப்படிங்கிற வர டைட்டில் கார்டுக்கு வந்து பயங்கரமான ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயம் வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப கோஸ் பம்ஸாக இருக்கிறது. முக்கியமாக வந்து கமல்ஹாசன் அவர்கள் டைட்டில் கார்டெல்லாம் வந்து அவங்களோட பழைய ஃபிலிமோட போர்ஷன்ஸ் அவங்களோட ஃபேஸ் வந்து அப்படி எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஃபேஸை, அந்த மாதிரி வந்து ஃபேஸ் சேஞ்ச் ஆகி வந்து கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து அந்த தேட்டரில் வந்து எல்லாரும் எந்திரிச்சு கத்துறாங்க, விசில் அடிக்கிறாங்க. அந்த ஒரு கொண்டாட்டத்தை வந்து ஈவன் வந்து கமல்ஹாசன் ஹேட்டர்ஸாக இருந்தாலுமே தான் அதை வந்து ஒத்துக்க முடியாது. அவங்களே வந்து எந்திரிச்சு கொண்டாடுவாங்க. ஏன்னா வந்து கடைசியில் வந்து கமல்ஹாசன் போடுற அப்போ ஒரு மியூசிக் வந்து வரும் பாருங்க, என் தாய்மண் மேல் ஆணை அப்படிங்கிற மியூசிக் வரும்போது வந்து அவ்வளோ கூஸ் பம்ஸாக வந்து இருக்கிறது. அடுத்து வந்து இந்தியன் 2 அப்படிங்கிற டைட்டில் கார்டு, இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது எல்லாமே வந்து ஒரு இளைஞர்களை வந்து கூஸ் பம்ஸ் ஆக்குச்சு. ஆனால் வந்து இந்தியன் 2 டைட்டில் கார்டு வந்து படத்தை பார்க்குற ஈவன் அது ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து குழந்தைகள் வரைக்கும் வந்து அந்த டைட்டில் கார்டு வந்து படத்தோட கதையை வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க. அதாவது வந்து நாம் வந்து ட்ரைலரில் வந்து சித்தார்த் அவர்கள் ஒரு டைலாக் வந்து பேசுவாங்க, இவங்களுக்கு வந்து சாதாரண டாக் வந்து பத்தாது, ஒரு அன்டிக் டாக் வந்தால் தான் வந்து இவங்களை எல்லாத்தையும் வந்து திருத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்த பேசுவாங்க. அது பேசி முடிச்சிட்ட அப்புறமா வந்து இந்தியா வந்து காமிப்பாங்க. இந்தியா மேப்பில் வந்து இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப வந்து அழுக்காக இருக்க இந்தியாவை வந்து காமிப்பாங்க, வந்து ரொம்ப டார்க்காக இருக்க இந்தியா வந்து காமிப்பாங்க. நம்ம கமல்ஹாசன் அவர்களோட வர்மா கலையை வந்து கை மூலமாக அப்படி இந்தியா மேலே படும்போது வந்து அந்த இந்தியா வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக க்ரீன் கலரில் ரொம்ப பசுமையாக வந்து மாறிடும். லைக் வந்து சிவாஜி படம் பார்த்துருப்போம். சிவாஜி வந்து ரஜினிகாந்த் நடந்து வரும்போது பேக்ரவுண்டில் வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும், க்ரீன் கலரில் வந்து மாறும். அதே மாதிரி தான் வந்து காமிச்சிருக்காங்க. அப்படி வந்து உலகம் வந்து கம்ப்ளீட்டாக க்ரீன் கலர், இந்தியா வந்து கம்ப்ளீட்டாக க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகும்போது இந்தியன் 2 அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து வருகிறது. அது வந்து படத்துக்கு வந்து பெரிய பெரிய ப்ளஸ்ஸாக வந்து அமைந்திருக்கு. இந்த ரெண்டு டைட்டில் கார்டுக்காக வந்து பயங்கர வந்து படக்குழு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பயங்கர சொல்லிட்டே சொல்லிக்கலாம் படக்குழுவுக்கு. அடுத்து வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து கமல்ஹாசன் அவர்கள் தான். ஸ்டார்டிங் வந்து 20 நிமிஷம் வந்து கமல்ஹாசன் அவர்கள் வரமாட்டாங்க. அதுவே வந்து படத்துக்கு வந்து ப்ளஸ்ஸாக தான் அமைந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கரப்ஷன் நடக்குது. ஸோ கமல்ஹாசனுக்கு பயங்கரமாக அந்த பில்டப் வந்து ஸ்டார்டிங் வந்து 20 நிமிஷம் வந்து கொடுக்குறாங்க. கமல்ஹாசன் வந்து ஸ்க்ரீனில் வராமல் அது பயங்கரமான ஸ்கோர் வந்து பண்ணிடுறாங்க. இது வந்து பெரிய பெரிய ப்ளஸ்ஸாக வந்து அமைந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அனிருத் அவர்களோட பிஜிஎம்ஸ் அண்ட் சாங்ஸ், அனிருத் அவர்களோட கம்பேக் இந்தியா, அதுக்கப்புறமா கதற விடுறோம், அந்த வந்து பரா, அந்த 3 சாங்ஸும் வந்து படத்தில் வந்து பெரிய ப்ளஸ்ஸாக வந்து அமைந்திருக்கு. ஸோ இந்த நார்மலாக கேட்கும்போது வந்து நடா சாங் இது அப்படின்னு சொல்லி தோணும். படத்தில் கேட்கும்போது வந்து அந்த கதறல் சாங்லாம் வந்து எந்திரிச்சு நின்று பயங்கரமாக டான்ஸ் ஆகலாம். குழந்தைகள்லாம் வந்து கதற விடுறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து கொண்டாடுவாங்க என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கம்பேக் இந்தியா வந்து செமையாக கூஸ் பம்ஸாக இருக்கிறது பாட்டை கேட்கும்போது. அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தில் வந்து இன்னொரு ப்ளஸ் என்னென்னா சித்தார்த் அவர்கள். ஸோ சித்தார்த்தை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டான இடத்துல வந்து காமெடி, எமோஷன், ஆங்கர், கோவம், அது எல்லாமே இந்த சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து சித்தார்த் அவர்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக மட்டும் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கொஞ்சம் பொறுப்பான ஒரு பயணம் மாறும்போது வந்து அவங்களோட ரியாக்ஷன் கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணது எல்லாமே வந்து படத்துக்கு வந்து ப்ளஸ்ஸாக வந்து அமைந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தை இன்னொரு ப்ளஸ் என்னென்னா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வந்து இதுக்காக ஒர்க் வந்து மெனக்கெடல் வந்து பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயமும் வந்து எந்த இடத்தையும் வந்து நம்ம தப்பாக யாரையும் வந்து காமிச்சிடக்கூடாது, தப்பான விஷயம் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து சொல்லிடக்கூடாது அப்படி சொல்லி கவனமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ராம் சரண் ஃபேன்ஸ்க்கும் வந்து இந்த படத்தை வந்து ஒரு ப்ளஸ் வந்து வச்சிருக்காங்க. கேம் சேஞ்சர் அப்படிங்கிற டைட்டில் வந்து இதில் வந்து இன்டெரக்டாக வந்து ப்ரொமோஷன் மாதிரி வந்து வச்சிருக்காங்க. அது வந்து படத்துக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா எஸ்ஜே சூர்யா அவர்கள். ஸோ எஸ்ஜே சூர்யா அவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான காட்சி தான் வருவாங்க. கடைசியில் ஒரு 20 நிமிஷம் வருவாங்க. அது வந்து ப்ளஸ்ஸாக வந்து இந்த படத்துக்கு வந்து அமைந்திருக்கிறது. அந்த 20 நிமிஷமும் வந்து எஸ்ஜே சூர்யா அவர்கள் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து நம்ம எஸ்ஜே சூர்யா அவர்களோட ஆக்டிங் வந்து ஒவ்வொரு படத்துலையும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து எஸ்ஜே சூர்யா வந்து எந்த மாதிரி கேரக்டரில் பார்க்கலாம்னா, நீங்கள் மெர்சல் திரைப்படம் பார்த்துருப்போம். மெர்சல் திரைப்படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமான டாக்டராக வந்து எஸ்ஜே சூர்யா அவர்கள் வருவாங்க. அதுவும் வந்து அந்த ஒரு பிரசவம் பார்ப்பறதுக்கு முன்பு வந்து ஒரு டைலாக் வந்து பேசுவாங்க. இந்த மாதிரி வந்து கண்ணுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வரும், காதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வரும், அந்த மாதிரி டைலாக் வந்து பேசுவாங்க. அதே மாதிரி கொடூரமான வில்லனாக தான் ரொம்ப ஜாலியாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. கடைசி ஒரு 20 நிமிஷம் அது வந்து இந்த படத்துக்கு வந்து பெரும் ப்ளஸ்ஸாக வந்து அமைந்திருக்கு. கண்டிப்பாக வந்து பார்ட் 2ல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எஸ்ஜே சூர்யா அவர்கள் இந்த படத்தில் வந்து வில்லனாக வந்து நடிக்க போகிறாங்க. அடுத்து வந்து இந்த படத்துக்கு ப்ளஸ் என்னென்னா
ஃபேமிலி ட்ராமா. ஸோ ஃபேமிலி ட்ராமா வந்து ப்ளஸ்ஸாகவும் சில பேத்துக்கு இருக்கும், நெகட்டிவாகவும் சில பேத்துக்கு இருக்கும். ஒரு இளைஞர்களாக வந்து இந்த படத்தை வந்து போய் பார்க்கும்போது வந்து என்னடா ஃபேமிலி சென்டிமெண்ட் ட்ராமாலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் வந்து இதே வந்து ஃபேமிலி அடிச்சு போய் பார்க்கும்போது வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் வந்து சூப்பராக வந்து டச் ஆகியிருக்கு. அதாவது வந்து கமல்ஹாசன் அவர்கள் ஒரு தாத்தா வந்து வராங்க. அப்போ வந்து அவங்க பேத்தி கூட எப்படி விளையாடுறது, மருமக அவங்க பையன் கூட எப்படி பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் எமோஷனலாக இருக்குது. ஸோ இளைஞர்களுக்கு அந்த எமோஷன் வந்து டச் ஆகணும்னாலும் வந்து கண்டிப்பாக அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து டச் ஆகும். ஏன்னா வந்து கமல்ஹாசன் அவர்களோட ஆக்டிங் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து இளைஞர்களுக்கு தான் தெரிகிறது. ஏன்னா ட்விட்டரில் வந்து எமோஷனலாக ட்விட்டரில் ஓப்பன் பண்ணாலே வந்து இந்த படத்தில் எமோஷன் ஒர்க் ஆகலை, ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, ட்ராமாவாக இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அந்த எமோஷன் எதுவுமே வந்து இளைஞர்களை வந்து அட்ராக்ட் பண்ணாது. கண்டிப்பாக அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து கமல்ஹாசனுக்கு வந்து பயங்கரமான பில்டப் கொடுக்கறது, அதுக்கப்புறமா வந்து கமல்ஹாசன் அவர்களோட எமோஷன் சீன் அது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அவர் வந்து கைதாகிட்ட அப்புறமா உள்ளே போகும்போது வந்து அதுக்கப்புறம் தான் சேனாதிபதி வருகிறார். அதுக்கப்புறமா விவேக் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து பெரும் ப்ளஸ்ஸாக வந்து அமைந்திருக்காங்க. ஸோ விவேக் அவர்களோட கேரக்டரை பற்றி பேசினா, விவேக் அவர்கள் சிவாஜி படத்தில் எப்படி வந்து கமல்ஹாசன் கூட இருந்தாங்களோ அதே மாதிரி வந்து பாபி சிம்கா பக்கத்தில் வந்து விவேக் அவர்கள் இருப்பாங்க. ஒரு போலீஸ் கதாபாத்திரத்தில் தான் இருப்பாங்க. அது அவங்க போகிற காமெடிஸ் வந்து பெருசாக இல்லைனாலும் வந்து இந்த படத்தில் வந்து விவேக் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி விவேக் வந்து ரசிக்க வைக்கிறது இந்த படத்தில். அதை தொடர்ந்து பாபி சிம்கா ஆக்டிங் வந்து உண்மையாலுமே பர்ஃபெக்டான ஒரு காப்பாக வந்து நடிச்சிருக்காங்க. சில டைமில் வந்து பாபி சிம்கா பார்க்கும்போது வந்து வில்லன் மாதிரி தோணுகிறது, சில டைம் வந்து நல்லவன் மாதிரி தோணுகிறது. அதை வந்து சூப்பராக வந்து பாபி சிம்கா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஃபைனலாக வந்து சங்கர் அவர்களோட ஸ்க்ரீன் பிளே வந்து ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து மெனக்கெட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் டைட்டில் கார்டுலேருந்து எண்டிங் டைட்டில் கார்டு வரைக்கும் என் கார்டு வரைக்கும் வந்து சின்ன ஒரு கால் எடுத்து இந்த சைடு வச்சாலும் வந்து இந்த சைடு வைக்கலாமா, ரைட் சைடு வச்சா கரெக்டாக இருக்குமா, லெஃப்ட் சைடு வச்சா கரெக்டாக இருக்குமா அப்படி சொல்லி மெனக்கெட்டு யோசிச்சு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அது வந்து இந்த படத்துக்கு வந்து பெரும் ப்ளஸ்ஸாக வந்து அமைந்திருக்கு. அப்புறமா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வந்து பாராட்டியாக விடும். ஸோ வந்து இந்த மாதிரி சின்ன பெரிய ஸ்க்ரீன் பிளே மட்டும் தான் வந்து சங்கர் அவர்கள் பார்ப்பாங்க. பேக்ரவுண்டில் வந்து என்ன விஷயத்தை வைக்கலாம், பேக்ரவுண்டில் எதெல்லாம் இருக்கணும், லைக் வந்து ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீடு சுற்றி என்ன இருக்கணும், அது எல்லாத்தையும் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் சின்ன விஷயங்களை பார்த்துப்பாங்க. அந்த சின்ன விஷயத்தையும் வந்து பின்னாடி நேதாஜி ஃபோட்டோ இருக்கிறது, காந்தி ஃபோட்டோ இல்லாமல் இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன விஷயத்தையும் வந்து மெனக்கட்ட வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வந்து கவனம் பண்ணியிருப்பது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சவுண்ட் எலமெண்ட்ஸ் வந்து சவுண்ட் டிசைனிங் வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து கமல்ஹாசன் அவர்கள் கையை சுற்றி அடிக்கும் போது வந்து சில சவுண்ட்லாம் வரும். அதெல்லாம் வந்து இந்த படத்தில் 3D ஐமேக்ஸில் கேட்கும்போது வந்து உண்மையாலுமே பர்ஃபெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பிரம்மாண்டம். ஸோ பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து இந்த படத்தில் வந்து பெருசாக அந்த பிரம்மாண்டத்தை பார்க்க முடியாது. ஆனால் வந்து இந்த படத்தில் இருக்க காஸ்டிங்கை வச்சு வந்து பார்க்கலாம். இவ்வளோ பெரிய காஸ்டிங் இந்த படத்தில் இருக்கே, எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்தாங்களா கேட்டால் இந்த விஷயத்தில் வந்து சங்கர் அவர்களை மிஞ்ச யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். சமீப காலமாக திரைப்படங்கள் வந்து வருகிறது, புது ஹீரோக்கெல்லாம் வருவாங்க, அதில் வந்து நிறைய காஸ்டிங் வந்து இருக்கும். ஆனால் அந்த காஸ்டிங் எதுக்குமே வந்து பெருசாக வந்து ஹோப்பே கொடுத்துக்க மாட்டாங்க, ஸ்பேஸை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஹீரோவுக்கு மட்டும்தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் அந்த மாதிரி இல்லாமல் தன்னோட மெச்சூர் டைரக்ஷன் வந்து காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஆட்களுக்கும் வந்து அவ்வளோ ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. படத்தில் சின்ன கேரக்டராக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அந்த கேரக்டர் ஸ்கோர் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து சூப்பராக வந்து கமல்ஹாசன் சங்கர் படம் கொடுத்துருப்பது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா பார்க்கப்படுகிறது. முக்கியமாக வந்து விவேக் அவர்களுக்கு அவர் நினச்சிருந்தா விவேக் அவர்களோட போர்ஷன்லாம் கம்மி பண்ணியிருக்கலாம், ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ட்ரிம் பண்ணாமல் அவருக்கும் அந்த தனி போர்ஷன் வந்து கொடுத்துட்டு வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கிறது. ஃபைனலாக வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம் வந்து படத்தோட எண்டில் வந்து இந்தியன் 3 படத்தோட ட்ரெய்லர் என்னதான் வந்து இந்தியன் 2 வந்து நல்லா இல்லை, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் வந்து கடைசியில் அது 30 நிமிஷம் இருக்கே எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டுரும். ஸோ வந்து இந்தியன் 3 அப்படிங்கிற ஒரு டைட்டில் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அப்படியே கூஸ் பம்ஸாக வந்து இருக்கும். முக்கியமாக வந்து இந்த படத்தை வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்ன உடனே இந்தியன் 3 பார்த்த உடனே இந்தியன் 3க்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகப்படுத்திடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்தியன் 3 ட்ரெய்லர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த படத்தில் வந்து பெரும் ப்ளஸ்ஸாக வந்து அமைந்திருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு பயங்கரமான வசூல் செய்யும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நாளைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, யாரெல்லாம் இந்தியன் 2 திரைப்படத்தை பார்த்தீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கணும்.